ஹாய்ல வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. நம்ம இன்றைக்கி கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விடுகதை, சரிங்களா? இந்த விடுகதைக்கு பதில் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்க. எங்கேயாவது நடுவில் அதுக்கான ஆன்சர் சொல்லுவேன். உங்களுக்கும் இது ஆன்சர் தெரிஞ்சால் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சரி. நான் வெட்டுப்பட்டால் வெட்டுப்பட்டவனை அள வைப்பேன், நான் யார்? இதுதான் கேள்வி, சரிங்களா? இந்த கேள்வி புரியலன்னா பாஸ் பண்ணிவிட்டு மெதுவாக கேளுங்க, சரிங்களா? சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா ரொம்ப சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டு வர்றார், சரிங்களா? அரசருக்கு ஒரு பெரிய இயக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு 20 வருடங்களாக குழந்தைகளே கிடையாது. அதனால் பெரும் சோகத்தில் இருக்கார். அவருக்கு அடுத்த தலைமுறை இல்லாமல் நம்மளோட அரசாட்சியே முடிய போகுதே அப்படின்ற ஒரு பயத்தோடையும், அடுத்த தலைமுறை இல்லை அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடையும் இருக்கார். என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவரும் கடவுள்கிட்ட வேண்டாத தெய்வங்கள் கிடையாது, செய்யாத பரிகாரங்கள் கிடையாது, எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டாரு. இருந்தாலும் அவருக்கு 20 வருடங்களாகியும் எந்த குழந்தையும் கிடையாது. அவரும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. சரி, குழந்தை இந்த வருடம் பிறந்துடும், அடுத்த வருடம் பிறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே மன உளைச்சலோடு இருக்கார். அப்போ அந்த நாட்டுக்கு ஒரு சாமியார் வராங்க. அந்த சாமியார் வர்றதை அந்த நாட்டில் இருந்த அமைச்சர் கேள்விப்பட்டு அதை எடுத்துகிட்டு போய் அரசர்கிட்ட சொல்கிறாரு. அரசே, நம்ம நாட்டுக்கு ஒரு சாமியார் வந்திருக்காங்க. அவர் என்ன பரிகாரம் சொன்னாலும் அதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வேண்டுதல் நம்மளுக்கு நிறைவேறிடும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு முறை போய் அவரை பார்த்துட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பரிகாரங்களாக இருந்தாலும் நான் செய்ய தயார்னு சொல்லிட்டு அடுத்த நொடி கடவுள் அந்த சாமி முன்னாடி போய் நிற்கிறாரு. நின்ன உடனே, சாமி, நீங்கள் என் நாட்டுக்கு வந்ததுக்கு நான் ரொம்பவுமே பெருமைப்படுறேன், உங்களை அன்போடு வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு தன்னோட உரையை ஆரம்பிக்கிறாரு. எனக்கு 20 வருடங்களாக குழந்தையே கிடையாது. நானும் எவ்வளவோ பூஜைகள் பண்ணி பார்த்துட்டேன், பரிகாரங்கள் பண்ணி பார்த்துட்டேன், வேண்டுதலும் முடிச்சிட்டேன். இருந்தாலும் எனக்கு குழந்தைகள் இல்லை. என்ன பண்ணனா எனக்கு குழந்தைகள் கிடைக்கும்? ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு பரிகாரங்கள் இருந்தாவோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் மன்றாடி நிற்கிறாரு. இப்போ அந்த சாமியார் என்ன பண்ணுறாருன்னா, தியானத்தில் போய் அவரோட பூர்வ ஜென்மத்திற்கு போகிறாரு. போய் அவர் ஏதாவது பண்ணியிருக்காரா, ஏதாவது பாவங்கள் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை தன்னோட தியானத்தில் பூர்வ ஜென்மத்துக்கு போய் பார்க்குறாரு. அப்போ அவர் மிகப்பெரிய ஒரு பாவம் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அரசராக இருக்கும்போது ஒரு ஊரில் பக்கத்து ஊரில் 2 தம்பதிகள் வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு தம்பதிகள் எப்படின்னா, உனக்கு நான், எனக்கு நீ, நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை, அந்த மாதிரி உயிருக்குயிராக இருக்கிற தன்னோட கணவர் தனக்கு மட்டுமே, தன்னோட மனைவி தனக்கு மட்டுமே அப்படின்ற ஒரு அந்யோன்யமான ஒரு தம்பதி. இன்னொருத்தர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனவு நம்மளோட வாழ்க்கைக்காக எந்த வழியில் வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெண்ணு. அதனால் வேற ஒருத்தரோட உறவு கொண்டு அவங்கக்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி தன்னோட ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. அந்த தகாத உறவு கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட கணவர் வேலை செய்யும் முதலாளிகிட்டேயே அவங்க தன்னோட உறவை கொண்டு அவங்கக்கிட்ட இருந்த பணத்தை வாங்கி தன்னோட ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராரு. ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கடை முதலாளி அவனோட கணவனுக்கு ஒரு வேலையை கொடுத்து வெளியூருக்கு அனுப்பிட்டு அவரோட மனைவியோட போய் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதி திட்டம் தீட்டுவார். அப்போ அவரோட கணவர் வீட்டை விட்டு கிளம்புன உடனே அந்த முதலாளியாக ஒரு வீட்டுக்கு வந்துடுவார். சந்தோஷமாக இருக்கும்போது அவங்களோட கணவர் தன்னோட மனைவியை இவ்வளோ தூரம் கடந்து போகிறோம், நம்ம மனைவியை ஒரு முறை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு திரும்ப வந்துடுவார். வரும் சத்தத்தை கேட்ட அவங்க மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க முதலாளியை அவசர அவசரமாக வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. பின்வழி வாசலில் அவர் வெளியில் போகிறத பார்த்துடுறாரு. ஆனால் யாரோ போகிறாங்க, யார் போகிறாங்கன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியறதில்ல. சரின்னு சொல்லி வீட்டுக்கிட்ட வந்த உடனே ரொம்ப கோபமாக அவரோட மனைவி கிட்ட கேட்குறாரு. என்னென்னமோ திட்டி அவர் யார், எதுக்காக வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டுறாரு. ஆனால் அவரோட மனைவி கடைசி வரைக்கும் அவர் அவரோட முதலாளி தான் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. உடனே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, நம்ம முதலாளின்னு சொன்னால் நம்மளும் மாட்டிப்போம், அவங்களும் மாட்டிப்போம் அப்படின்றதுனால பக்கத்து வீட்டு பையன்தான் வந்துட்டு போனான், அவனும் நானும் ஒரு
உறவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவான். அது கேட்ட உடனே அவனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து பக்கத்து வீட்டுக்கு போயிடுவான். போய் அவங்க மனைவி கிட்ட கூப்பிடுவான். கூப்பிடும்போது வந்து எங்கே உங்கள் புருஷன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு வந்து அவங்க பொண்டாட்டி வந்து, ஏன் என் புருஷனை கேட்குறீங்க, அவர் வந்து வியாபாரத்துக்காக வெளியூர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட உடனே இவன் என்ன பண்ணிப்பான், நம்மளோட மனைவி கிட்ட வந்து அவன் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக வெளியூர் போகிறேன்னு சொல்லிட்டு அவரோட பொண்டாட்டி ஏமாற்றிட்டு வந்திருக்கானே நினச்சிக்கிட்டு போய் பஞ்சாயத்து கூட்டிடுவான். கூட்டின உடனே அடுத்த நாள் காலையில் எல்லாரும் வர வச்சு நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்ச உடனே அப்போ கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னோட பொண்டாட்டிக்கிட்ட இவனோட புருஷன் வந்து தப்பான உறவு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. அப்போ வந்து அவங்க பொண்டாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை என்னோட புருஷன் வந்து அப்படிப்பட்டவர் கிடையாது, அவர் வந்து ரொம்பவுமே நல்லவர், என்னை தவிர வேறு எந்த பொண்ணையும் அவர் ஏறெடுத்து பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி எவ்வளவோ போராடுவா. இருந்தாலும் அவன் வந்து தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்ததுனால அவனோட கணவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருவாங்க. அதனால அவனை தூக்கில் போட்டு சாகடிச்சிருவாங்க. அந்த பெண்மணி என்ன பண்ணுவான்னா, என்னோட புருஷன் வந்து ரொம்பவுமே என்னை தவிர வேறு எந்த பொண்ணையுமே ஏறெடுத்து பார்க்காத யோகியம், அப்படிப்பட்டவனை நீ சாகடிச்சிட்டல, இதுக்கு மேலே வந்து உன்னை இந்த உலகமும் சரி இந்த கடவுளும் சரி உன்னை சும்மா விடாது. நீ சொன்ன மாதிரி என்னோட கணவர் தப்பு பண்ணியிருந்தார் அப்படின்னா அவருக்கு அடுத்த ஜென்மத்தில் ஆண்மை இல்லாதவனா அவன் பிறப்பான். அதுவும் இல்லாமல் நீ தப்பு பண்ணியிருந்த அப்படின்னா உனக்கு குழந்தை வரனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன் கர்ப்பத்தோடு இருக்கும்போதே கிணத்துல விழுந்து அந்த பெண் இறந்து போயிடுவாள். அந்த கொஞ்ச நாள் போகுது. அந்த முதலாளியோட தொடர்பு வச்சுட்டு இருந்த அந்த பெண்மணியை வந்து கொஞ்ச நாள் போக போக இந்த பெண்மணி தான் தப்பானவ, அவன் கரெக்டாக தான் இருந்திருக்கான், நம்ம தான் முன் கோபத்தினால ஒரு தம்பதிகளையே சாகடிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவுமே வருத்தத்தில் கொஞ்ச நாள் போக போக பைத்தியமாக மாறிடுறான். நம்ம பொண்டாட்டி நம்மளுக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டாலேன்னு நினச்சி கொஞ்ச நாளில் இறந்தும் போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த அரசர் வந்து தப்பான முடிவு சொன்னதுனால அவருக்கும் அந்த சாபம் வந்துடும் இல்லைங்களா. இந்த மாதிரி எல்லாத்தையும் கணிச்சு சாமியார் கண் திறந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ ஒரு பெரிய துரோகம் பண்ணியிருக்க, அதுக்கு நீ பிராயச்சித்தம் தேடணும் அப்படின்னா அந்த தம்பதிகள் யாருன்னு தேடி கண்டுபிடிக்கிறோம். இந்த ஜென்மத்திலையும் அதே 2 தம்பதிகளும் பிறந்திருக்காங்க. அந்த 5 பேருக்களும் இப்போ இருக்காங்க. நீங்கள் அந்த உன்னால் செத்த 2 பேரும் மீண்டும் உயிர்ப்பித்து அதே மாதிரி கணவன் மனைவியாக இந்த ஜென்மத்திலையும் வாழ்ந்துட்டுருக்காங்க. நீ அவங்க யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சிவன் கோயில் திரும்பவும் கும்பாபிஷேகம் செஞ்சு அவங்க கையால் பிரசாதத்தை வாங்கி நீ சாப்பிட்ட அவங்க காலில் விழுந்து வணங்கினா மட்டும்தான் உன்னோட பாவங்கள் போகும். அப்போ தான் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, போன ஜென்மத்தில் எப்படி 2 பேர் வந்து துரோகம் செஞ்சு அவங்கள சாகடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்களும் இந்த ஜென்மத்தில் நீ சந்திப்பாயின்னு சொல்லிட்டு நீ உன்னோட பாவத்தை போக்கணும் அப்படின்னா அவங்கள தேடி கண்டுபிடின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அந்த சாமியார் வேறு ஊருக்கு கிளம்பி போயிடுவார். கேட்ட உடனே அரசர் வந்து, இவ்வளோ பெரிய நாட்டில் அந்த 2 பேர்த்த நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் சாமியார் இன்னொன்று சொல்லியிருக்காரு, அவருக்கு திருமணமாகி 2 வருடங்கள் தான் ஆகியிருக்கு அப்படின்றதையும் சொல்லிட்டு போயிருக்காரு. உடனே என்னடா பண்ணுறது, இந்த 2 பேர்த்தையும் இவ்வளோ பெரிய நாட்டில் 2 வருடத்தில் கல்யாணம் ஆனவங்கள நான் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது, நான் கண்டுபிடிக்கிறவங்க தான் வந்து நான் தப்பான தண்டனை கொடுத்து போன ஜென்மத்தில் இறந்தவங்களான்னு நான் எப்படி உறுதி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தோடு அரண்மனை வந்து சேர்றாரு. சேர்ந்த உடனே தன்னோட அமைச்சர்கள் எல்லாம் அழைச்சி எல்லார்கிட்டையும் ஒவ்வொரு விதமான கேள்விகளை வைக்கிறாரு. அவங்கவுங்களோட இஷ்டத்துக்கான பதில்களை சொல்கிறாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இரவு முழுக்க உட்காந்து யோசித்து ஒரு முடிவுக்கு வராரு. என்னன்னா, அமைச்சரை அழைச்சி இந்த நாட்டில் 2 வருடங்கள் கல்யாணம் ஆகியிருந்தவங்க எல்லாரையுமே வந்து அரசவையில் வேலை உண்டு, அரசருக்கு இணையான ஒரு பதவி தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க விடுங்க. ஆனால் இந்த 2 வருடங்கள் திருமணமானவங்களை வந்தவங்க எல்லாருமே வந்து நான் வந்து யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்ற உண்மை வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லியும் அறிவிப்பை இப்போ வெளியிட சொல்கிறாரு. அறிவிப்பும் வருது. அந்த நாட்டில் இருந்த எல்லாருமே 2 வருடங்கள் திருமணமான எல்லா இளைஞர்களுமே அந்த அரண்மனை முன்னாடி வந்து குவியலாக குவிஞ்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே அரசருக்கு வந்து, என்னடா இவ்வளோ பேருக்கு மத்தியில் எப்படிடா நம்ம அந்த 2 பேர்த்த கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தில் இருக்காரு. சரி, ஒரு கடவுள் வந்து ஒரு
கேள்வி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு பதில் இல்லாமல் இருக்காது. ஏதோ கடவுள் விட்ட வழின்னு சொல்லிட்டு அமைச்சரை அழைச்சி, அமைச்சரே, அறிவிலும் சரி, வீரத்திலும் சரி, திறமையிலும் சரி, இந்த மாதிரி 3 போட்டிகள் வைங்க. அதில் யார் முதல் 3 பரிசுகளை பெறுறாங்களோ அவங்கள அரண்மனைக்குள்ளே கூட்டுவாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அந்த மாதிரி எல்லா திறமைக்கான போட்டிகளும் நடத்தப்படுது. அதில் 3 பேர் மட்டும் தேர்வாகிறாங்க. எடுத்துகிட்டு வந்து அரசர் முன்னாடி நிறுத்துகிறாங்க. அரசர் வந்து எடுத்த உடனே என்னென்ன நடந்தது, தனக்கு குழந்தை இல்லை, எதனால் குழந்தை இல்லை, சாமியார் சொன்ன எல்லாத்தையும் அந்த 3 பேர்கிட்டையும் சொல்லி முடிக்கிறாரு. முடித்த உடனே என்னோட மனைவி வந்து ரொம்ப பத்தினி, என்னை தவிர வேறு யாருக்கிட்டேயும் அவள் உள்ளத்தாலும் சரி உடலாலும் சரி கலங்கப்பட்டவ கிடையாது அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் இருங்க. இல்லை, என்னோட மனைவிக்கு வந்து எனக்கு உறுதியாக தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒருத்தர் முன்னாடி வந்து, நான் வந்து திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பொண்ணை காதலித்தேன். அது நான் என்ன தான் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி காதலிச்சிருந்தாலும் அது என்னோட தப்பு தான், அதனால நான் இந்த போட்டியிலேருந்து விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த அரண்மனையை விட்டு போயிடுவான். உடனே 2 பேர் நிற்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியும் வந்து என்னோட மனைவி பத்தினி தான் சொல்லிட்டு 2 பேருமே நிற்கிறாங்க. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. உடனே அமைச்சரை கூப்பிட்டு, இதில் 2 பேர்த்தில் யார் உண்மையாக சொல்கிறாங்கன்னு தேடி கண்டுபிடிங்க. அப்படி இந்த அரசவை பதவிக்கு வந்து ஆசைப்பட்டு யாராவது வந்து பொய் சொன்னீங்க அப்படின்னா பின்னாடியில் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும்னு சொல்லிட்டும் அரசர் சொல்கிறாரு. அதை கேட்டும் 2 பேரும் உறுதியாகவே நிற்கிறாங்க. சரி, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட 15 நாட்கள் டைம் எடுத்துக்கோங்க, அதுக்குள்ளே இதில் யார் உண்மையானவன் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லணும்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் ஒரோட கேரக்டர் வெளியில் வருது. என்னன்னா, அமைச்சர் என்ன நினைக்கிறாருன்னா, இவ்வளோ வருஷங்களாக அரசருக்கு வந்து உண்மையான அமைச்சராக இருந்து எல்லா விதமான வேலைகளும் செஞ்சு கொடுத்துருக்கேன். இருந்தாலும் எனக்கு பின்னாடி வந்த ஒரு சிறு பையன் அரசருக்கு இனியான ஒரு பதவி கொடுத்து உட்கார வைக்கிறதா இருந்தால் நம்ம அவனுக்கு கீழே எல்லாம் வேலைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமேன்னு நினச்சிக்கிட்டு இவர் ஒரு திட்டம் தீட்டுறாரு. என்ன அப்படின்னா, ஒரு ஆளை வர வச்சு முதல்ல சொன்னான் பார்த்தீங்களா, இதில் 2 பேருக்கும் தன்னோட மனைவிகள் வந்து பத்தினி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசரை கேட்கும்போது சொல்லுவாங்க, என்னோட முதல் கணவர் என்ன சொல்லுவார்னா, என்னோட மனைவி கழுத்தில் அணிஞ்சிருக்கிற முத்து மாலை வந்து என்னோட கற்புக்கு இணையானது, இந்த மாலை போயிடுச்சு அப்படின்னா என்னோட உயிர் பிரிந்துரும்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்பிக்கையோடு அந்த மாலையை அணிவிச்சிருக்கா. அந்த மாலையை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நானே தூக்கு மேடைக்கு முன்னாடி போய் நின்று என்னோடய உயிரை தாராளமாக இறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்தர் என்ன சொல்லுவான்னா, என்னோட மனைவி கையில் வந்து ஒரு வைர மோதிரம் இருக்கும், அவன் அந்த மோதிரத்தை வந்து என்னோட ஞாபகமாகவும் எனக்கு கொடுக்குற உரிமையாகவும் அதை நினைக்கிறா. அப்படி இருக்கிறதுனால அந்த மோதிரத்தை யார் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நானும் உங்களோட தண்டனையை தாராளமாக மகிழ்ச்சியை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி, அந்த அமைச்சர் என்ன பண்ணுவார்னா 2 பேருக்கு வீட்டுக்கும் போக சொல்கிறான். அவன் வந்து ஒரு வீட்டுக்கும் இன்னொருத்தனை வர வச்சு முதல்ல இருப்பான் பார்த்தியா, அவங்களோட வீட்டுக்கு அனுப்புகிறான். அங்கே போய், நீ என்ன சொல்கிறனா, உன்னோட கணவன் வெளியில் போன இடத்துல இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி நீ இந்த தகவலை வந்து உங்ககிட்ட சொல்லிவிட்டு உனக்கு ஆறுதலாக 15 நாட்கள் வந்து அரசர் உன் கூடயே இருந்து உனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து முதல்ல சொன்னவனோட வீட்டுக்கு போயிருப்பான். அவன் வந்து என்ன அப்படின்னா, அவன் வந்து கிடையவே கிடையாது, என்னோட கணவர் வந்து இறந்திருக்க கொஞ்சம் கூட வாய்ப்பே கிடையாது, என்னோட கணவர் வந்து எனக்கு மட்டுமே உரியவர், அவர் என்னை விட்டு போயிருக்காரு அப்படின்னா அது என்னோட உயிருக்கு தெரியும், அவர் இறந்திருக்காரு அப்படின்னா அடுத்த நொடியே என்னோட உயிரும் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக நிற்கிறா. இன்னொருத்தரோட கணவன் மனைவி என்ன பண்ணுவான்னா, கொஞ்சம் ஆடம்பர வாழ்க்கையை வாழ விரும்புவர், எந்த வழியில் பணம் வந்தாலும் ஆடம்பரமாக தன்னோட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறதுனால அந்த வீட்டுக்கு வந்து அமைச்சரே போகிறாரு. போய் அதே மாதிரி சொல்கிறாரு, உன்னோட கணவர் இறந்து போயிட்டாரு, அரசர் வந்து உன்னோட வீட்டில் 15 நாட்கள் இருந்து உனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாள். இவள் ஒரு நாள் முழுக்க அழுந்துக்கிட்டே இருப்பா. 2வது நாள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிப்பா. 3வது நாள் அமைச்சர் கொடுத்த எல்லா பொண்ணையும் பொருளையும் ஏற்றுக்க ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே கணவர் தான் இறந்து போயிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரோட ஆசைக்கு இணங்க ஆரம்பிச்சிடுவா. சரின்னு சொல்லிட்டு 15 நாட்கள் கழியுது. அவள் எப்படியோ அவங்ககிட்ட பேசி மழுப்பி அவளோட கையில் இருந்த வைர மோதிரத்தை அமைச்சர் கழட்டிக்கிட்டு போயிடுறாரு.
அந்த முதல் மனைவி கிட்ட போனவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் என்னென்னமோ சொல்லி பார்ப்பாரு. கொஞ்சம் கூட அவ நம்பவே மாட்டா. எந்த இதுலயுமே அவ வந்து ஒத்துக்கவே மாட்டா. இது என்னது என்னோட கணவர் இறக்கல. தயவு செஞ்சு என்னை வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பா. அப்புறம் இவகிட்ட வந்து இப்படி கேட்டால் வலிக்கு வராதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, தூங்கும்போது அவளுக்கு மயக்க மாத்திரையை கொடுத்து அவள் கழுத்தில் இருந்த மாலையை கலட்டிட்டு எடுத்துகிட்டு இருந்தால் அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவான் அவன். அவன் அந்த வேலைக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு அவன் கிளம்பி போயிடுவான். அடுத்த நாள் காலையில் அரசவைக்கிட்ட போகிறான். போயிட்டு இங்கே பாருங்கள், இவங்க 2 பேரோட மனைவியுமே பத்தினிகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வைர மோதிரத்தையும் அந்த முத்து மாலையும் 2யுமே கொடுக்குறான். அதை கேட்ட உடனே முதல் கணவர் என்ன சொல்லுவாருன்னா, கண்டிப்பாக என்னோட மனைவி இது இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறான். 2வது கணவர் என்ன பண்ணுவார்னா, என்னோட மனைவி இப்படி பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் போய் தயங்கி போய் நிற்கிறான். 2 பேருமே என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சரி, நீங்கள் 2 பேருமே மனைவிகள் வந்து பத்தினிகள் இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, 2 பேருமே சிறைப்பிடிச்சிட்டு வாங்க, நான் விசாரிக்கணும்னு சொல்லுவான். அப்போ என்ன பண்ணுவான்னா, முதல் மனைவி வந்து இந்த மாதிரி ஆள் பிடிக்க வராங்க, சிறைப்பிடிக்க வராங்கன்னு சொன்னோடனே ஒரு கோயிலில் போய் ஒளிஞ்சுக்குவா. 2வது மனைவி என்ன பண்ணுவான்னா, நம்ம எப்படியும் தப்பு பண்ணிட்டோம், நம்ம கணவர் இறக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த அனுப்பியிருக்கிற ஆள் வந்து உன்னோட கணவன் இறக்கலை, நீ வந்து அவங்க அரண்மனையில் வந்து உன்னோட கணவனை அழைச்சிக்கிட்டு போன்னு சொல்லி தான் வர சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இவங்க ஐயோ நம்ம கணவர் இறந்துட்டேன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிட்டோமே, இதுக்கப்புறம் நம்ம எப்படி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயந்து போய் ஊரை விட்டு ஓடி போயிடலான்னு நினைக்கும்போது அந்த காவலாளிகள் அவளை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து அரசவையில் நிறுத்திடுறாங்க. அப்போ கேட்கும்போது வந்து இவர் சொன்னதை வந்து நான் நம்பிட்டேன், இவர் வந்து என்னோட கணவர் இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே நான் நினச்சேன், ஆனால் இருந்தாலும் என்னோடய கற்பை பறி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அரசர் என்ன சொல்லுவார்னா, நீ கற்போடு இருந்து நீ என்ன சொல்லியிருந்தாலும் நான் ஏற்றுட்ருப்பேன், நீ கற்பை இழந்ததுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து தண்டனைக்குரியவள்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது வந்து வெளியில் ஒரு சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னு போய் எல்லாரும் எட்டி பார்க்குறாங்க. அப்போது ஒரு பெண்மணி வந்து சண்டை போட்டுட்ருக்கா. அந்த பொண்ணை உள்ளே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்து, என்னம்மா உனக்கு என்ன வேணும், எதுக்காக வந்து வெளியில் நின்று இப்படி இந்த மாதிரி சத்தம் போட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து என்னோட முத்து மாலையை வந்து உங்கள் அரசவையில் இருக்கிற ஒருத்தன் வந்து திருடிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு வந்து உன்னோட இப்போ உனக்கு என்ன நடந்ததுன்னு நீ முழுமையாக சொல்லு, நான் அதுக்கப்புறம் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு ஃபஸ்ட்டு அந்த முத்து மாலையை வாங்கி தாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்பான். உடனே இந்த முத்து மாலையை எடுத்துகிட்டு வந்த அமைச்சர் யாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் இது பண்ணும்போது வந்து அந்த வில்லத்தனம் செஞ்ச அமைச்சர் வந்து எப்பயுமே எல்லாருக்கிட்டேயும் வந்து ஒரு பொறாமை குணம் இருந்ததுனால எல்லாரும் அவரை வந்து அவர் தான் எப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. உடனே அந்த அமைச்சரை அழைச்சி கேட்பாங்க. கேட்ட உடனே அவர் சிரிக்க ஆரம்பிச்சிருவார். ஏன்னா இந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது, முன்ன பின்ன இந்த பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது, நான் எப்படி அந்த பொண்ணு வீடு எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, நான் எப்படி அந்த பொண்ணோட முத்து மாலையை நான் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்ட உடனே அந்த பொண்ணு உன்னை பழத்து சிரிக்கிறா. என்னன்னா, என்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறீங்க, என்னோடய வீடு எங்கே இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்கிறீங்க, அப்படி இருக்கும்போது வந்து என்னோடய முத்து மாலை மட்டும் நான் எப்படி உங்கள் கைக்கு வந்தது, நான் வந்து பத்தினி இல்லை அப்படின்றத உங்களால் எப்படி நிரூபிக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்பா. அது கேட்ட உடனே அரசர் என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து அவர் யூகிச்சுட்டு என்னது என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அவர் எல்லா உண்மைகளும் சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அப்படின்னா நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டிய 2 கணவன் மனைவிகள் யார் அப்படின்னா, முதல் கணவன் மனைவியும் 2வது கணவன் மனைவி. அந்த முதலாளி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சர். சரிங்களா? இப்போ அந்த 5 பேர்த்தையும் தேடி கண்டுபிடிச்சிட்டு அந்த 2வது மனைவிக்கும் அந்த முதலாளிக்கும் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த பெண்ணுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. அந்த முதலாளிக்கு 2 கைகளும் வெட்டப்பட்டு தூக்கிலிடுவாங்க. அந்த 2வது கணவருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எந்த தப்பும் செய்யாதவன், இருந்தாலும் போன ஜென்மத்தில் நீ ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ண வச்சு அவருக்கு தேவையான எல்லா சுகபோகங்களையும் செஞ்சு கொடுக்குறாரு அரசர். சரிங்களா? அதுக்கப்புறம் தேடி எப்படியோ கண்டுபிடிச்ச அந்த முதல் கணவன் மனைவியை காலில் விழுந்து வணங்குறாரு. நான் வந்து போன ஜென்மத்தில் உங்களுக்கு தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன்,
என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு என்னால் தான் நீங்கள் வந்து இறக்க வேண்டியதாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து வணங்குறாங்க. அரசரே தன்னோட காலில் விழுறாரா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க 2 பேரும் பயந்து போய் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் உங்களை மன்னிச்சிட்டோன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் கோயிலில் கும்பாபிஷேகம் செஞ்சு அதில் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு அவங்க 2 பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. பண்ண உடனே அடுத்த வருஷத்துலேயே ஆண் குழந்தை ஒன்று, அதுக்கு அடுத்த வருஷம் பெண் குழந்தை ஒன்றுன்னு பிறந்து சந்தோஷமாக தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி போன ஜென்மத்தில் என்ன தப்புக்கள் செஞ்சோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு எப்பயுமே நம்மளால் இந்த சாமியாரால் நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இருந்தாலும் எல்லா இடங்களிலும் சாமியார் நம்மளுக்கு துணையாக இருக்க மாட்டார் இல்லைங்களா? கணவர் மனைவி 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக யாருக்கும் எந்த துரோகம் பண்ணாமல் இருந்தால் அவங்களே அந்த 7 ஜென்மங்களுக்கும் பெரிய புண்ணியங்களாக இருக்கும். சரிங்களா? இன்னொன்று, கற்பு அப்படின்றது வந்து ஆண்களுக்கு கிடையாது, பெண்களுக்கு மட்டும்தான். ஆண்கள் வந்து எத்தனை பெண்களை வேணாலும் திருமணம் பண்ணிக்கலாம், எத்தனை பேரிடையும் தகாத உறவு வச்சுக்கலாம். பெண்கள் மட்டும்தான் ஆண்களுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இப்போ வரைக்குமே மாறாமல் இருக்குது இல்லைங்களா? அந்த காலத்தில் இருந்தும் சரி, அரசர்களாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, எத்தனை அரசிகள் வேணாலும் திருமணம் பண்ணிக்கலாம். ஆனால் அரசிகள் வந்து ஒரே அரசரை தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்றது காலங்காலமாக தொடர்ந்து வருது இல்லைங்களா? கற்பு அப்படின்றது வந்து பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் உண்டு அப்படின்னு தெரிஞ்சால் மட்டுமே எல்லா கணவர்மார்களும் சரி, மனைவிமார்களும் சரி ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றது தான் இந்த கதையில் முழுமையான பொருள். சரிங்களா? இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பார்த்தீங்களா, அந்த விடுகதைக்கு விடை சொல்லாமையே போயிட்டேன். அந்த விடுகதைக்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம். ஓகேங்களா? தேங்க்யூ.